வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். ஒரு பாதாம் அல்வா நல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பாதாம் ஓவர் நைட்டு ஊற வச்சு காலையில் ஏந்திச்ச உடனே உங்களுக்கு எப்போ செய்கிறீங்களோ அப்போ தண்ணியை வடிச்சிட்டு தோலை உரித்து ஒரு 2 தடவை கழுவிக்கோங்க. அதை கொரப்பாக அரைச்சிட்டு அதில் எவ்வளோ ஒரு கப்பு பாதாம்னா அரை கப்பு பால் ஊற்றி அதை ரவா பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அரைக்கிற டைம்லேயே ஒரு சின்ன கப்பில் பாலில் ஒரு 2 சிட்டிகை குங்குமப்பூ போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது எவ்வளோ பாதாம் அரைச்சி வச்சுருக்கீங்களோ அதே அளவு சர்க்கரை விழுதாக இருக்கிறப்ப அளந்து அதே அளவு சர்க்கரை போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கிளறிக்கிட்டே இருங்க. கிளறி சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே உங்களுக்கு இதில் நடுவில் கிளறும் போதே உங்களுக்கு பெரிய பீஸ் பாதாம் இருந்தால் தெரிஞ்சால் எடுத்துருங்க. கிளறும் போது சர்க்கரை கரைஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த ஊற வச்ச குங்குமப்பூ பாலை கலந்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது மீடியம் ஃப்ளேமில் கை விடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும், அடியில் பிடிக்கக்கூடாது. அப்பப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. நான் கொஞ்சம் கம்மி நெய் தான் யூஸ் பண்ணேன். இந்த அளவுக்கு 1/4 கப்பு நெய் அப்படியே அளந்து வச்சு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். நான் ஏதோ 2-3 டேபிள் ஸ்பூன் அதில் ஓரளவுக்கு திக்கானோன்னு இப்படி கிண்டிகிட்டே இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த பாதாம் அல்வாவை உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டுறதுக்கு வரும், நல்லா தேஞ்சு போகாமல். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நிறுத்துகிற அடுப்பில் அதே கடாயில் வச்சு 5 நிமிஷம் கிளறினீங்கன்னா நல்லா திக்காகும். அந்த திக்கான உடனே 5 நிமிஷம் அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இந்த சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி வந்தோன்னா அந்த 1/4 கப்பு நெய்யில் நடுவில் சேர்த்தது போக மீதி எவ்வளோ நெய் இருக்கோ அவ்வளோவையும் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் கிளறிட்டே இருந்தீங்கன்னா வானொலியில் ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டாமல் வரப்போ இறக்கிக்கோங்க. இது 2 மெத்தடு. நாங்கள் எனக்கு எங்கள் பெரியம்மா இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொன்னல நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கிளறது, அந்த மெத்தட் சொல்லி தந்தாங்க. நான் அதையே தான் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணுவேன். அதை ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னா அந்த பட்டர் பேப்பரில் ஒரு சூடாக இருக்கும்போதே ஸ்பூனில் வச்சு மடித்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லாவே இருக்குது. ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே நல்லா இருக்குது. எனக்கு நான் செஞ்சு ரொம்ப நல்ல ஸ்வீட்டு வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாகு பதம் இதுன்னு எதுவுமே தேவையில்லாமல் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை மாதிரி நிறைய நல்ல ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இன்னும் நிறையா நல்ல ரெசிபிஸ் ரெகுலராக வரும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.